இனி அன்பு வணக்கங்களும் நன்றிகளும். இப்போ நம்ம மாசி மாத பலன்கள் சொல்லிட்டு பார்ப்போம். மாசி மாதத்து சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மாசி அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் சிவபெருமானும் வந்துடுவார், நிறைய விசேஷங்கள் வந்துடும், பெருமாளும் வந்துடுவார், சிவபெருமாள் 2 பேரும் வந்துட்டாங்க. ஸோ முருகரும் இதில் இருப்பார். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை தை மாதத்தின் ஒரு அடுத்த நிலைன்னு சொல்லலாம். தை மாதத்தில் ஒரு தொடர்ச்சியாக விஷயங்கள் எல்லாமே இதில் கண்டினியூ நடந்துட்டு இருக்கும் மாசி மாதத்தில். சரிங்க, ஸ்டார்டிங் என்ன வரும், நிறைய விஷயங்கள் இருக்குது, என்னென்னலாம் இருக்குது. இப்போ எப்படி தை மாதத்தில் பௌர்ணமி தைப்பூசம் சொல்லிட்டு இருந்தோமோ, அது மாசியில் வர பௌர்ணமி. மாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியில் மக நட்சத்திரம் வரும். அந்த மக நட்சத்திரம் மாசி மகம் சொல்லுவாங்க. மாசி மகத்தில் புனித நீராடல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். புனிதலை இப்போ நிறைய திருத்தலங்கள்லாம் இருக்கு, சரிங்களா? திருத்தலங்கள்ல எங்கெல்லாம் தெப்ப குளங்கள் இருக்கோ அங்கெல்லாம் மாசி மகம், அங்கெல்லாம் புனித நீராடுவாங்க. கடற்கரையில், சரிங்களா, ஆற்றங்கரையிலலாம் நீராடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மகம் போட சொல்லும் பொழுது இந்த திருப்பாற்கடலே பார்த்தீங்கன்னா அமிர்தம் சுரந்த தினம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ எல்லா விதமான நீர்நிலைகளிலும் இந்த அமிர்தம் இருக்கும், அந்த ஒரு ஆற்றல் இருக்கும் சொல்லுவாங்க. இந்த காலத்தில் அமிர்தம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரம்பொருளை அடையும் பொழுது தான் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த ஆற்றல், அந்த சக்தி வந்து இந்த நீருக்குள்ள அந்த தினத்தில், முக்கியமாக அந்த பௌர்ணமி தினத்தில், மக நட்சத்திர தினத்தில் பரிபூரமாக இருக்கும்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆகுது, அந்த தீர்த்தங்கள்லாம் போய் நம்ம நீராடும் பொழுது உடல் இருக்க பிணிகள், செய்த கர்மங்கள் அனைத்துமே போகிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு நம்மளுக்கு இந்த மாதத்தில் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். சரிங்க, அப்போ இது மட்டும் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மாசி மகம், அந்த பௌர்ணமி மாசி மகம் அந்த தினத்தில் தான் நம்ம பெருமாள் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, வராகி அவதாரம் எடுக்கிறார். ஸோ வராகி அவதாரம் அன்னைக்கு தான் அவர் எடுக்கிறார். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரக்கர்களிருந்து நம்ம பூலோகத்தை காப்பாற்றணும், உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அரக்கர்களோட போராடுறதுக்கு வராக அவதாரம், ஏன்னா அவரோட அவதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அவதாரங்கள் எடுத்து அசுரர்களை அழித்து அந்த உலகத்தை காத்துட்டு வர்றார். அதனால தான் வராகி அந்த முகம் இருக்கும்போது மேலே வந்து உலக உருண்டை இருக்கும். ஸோ உலகத்தை காப்பாற்றிட்டு எடுத்துட்டு வந்தார் அப்படின்ற ஒரு வரலாறும் இருக்குது நம்ம புராணத்தில். மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமி திதி வந்து பாருங்க. பஞ்சமி திதியில் நம்ம சரஸ்வதிக்கு நல்ல வாசனையான மலர்களை கொண்டு அப்படியே அர்ச்சனை செஞ்சுட்டு நீங்கள் எந்த கலையாக இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு கலையாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு பெரிய லெவலில் போய் நிற்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிறவங்க, இல்லை வேறு எதனா ஹையர் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸோ அவங்க எல்லாமே கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பானது ஒரு இடத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இப்போ தொடங்கினாங்கன்னா, இதுக்கப்புறம் தொடங்கி இருக்கிறாங்க அந்த விஷயங்கள் இப்போ தொடங்குறது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்லலாம். பல பேர் பார்த்தீங்கன்னா பல விசேஷங்கள்லாம் வச்சிருப்பீங்க, திருமணங்கள்லாம் நடத்துக்கான காலங்களாக இந்த மாசி மாதம் திகழுது. நிறைய வீட்டில் கிரக பிரவேசங்கள், யாரெல்லாம் இந்த மாதத்தில் வீடு அடுத்த வீடுக்கு வாடகை வீட்டில் இருப்பாங்க, இன்னொரு வாடகை வீடு மாறி போனீங்கன்னா பல ஆண்டு காலம் அந்த வாடகை வீட்டில் நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேலும் ஒரு சூட்சமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வீடு மாறிட்டு போயிட்டு அந்த புது வீடு வாங்கணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அது ஒரு சக்ஸஸை கொடுக்கும். ஏன்னா எல்லாமே கடவுளோட பரிபூரணம் அருளும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் தான் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இது போல விஷயங்கள் எல்லாமே சிறந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் திகழ்ன்றதை உங்களுக்கு தெரிவிச்சு. தனுசு ராசி நண்பர்களுக்கு அடியேன் அன்பு வணக்கம், மாசி மாத வாழ்த்துக்கள். தனுசு ராசி சிகரம்னு சொல்லலாம், பொறுமையின் சிகரம்னே சொல்லலாம். ஸோ இந்த தனுசு ராசிக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகுது? ஆல்ரெடி பல கனவுகளோடு இருப்பீங்க. வீடு வாங்கணும், இல்லை புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும், திருமணமாவது பண்ணணும். 2026 ஆயிடுச்சு, இதுவரை திருமணமே நடக்காமல் இருக்குது. இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு பிளான் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசின்னு சொல்லலாம். கொஞ்சம் லேசியாகவும் இருப்பீங்க, ஏன்னா குரு பகவான் இல்லை ராசியோட அதிபதியே. அப்போ என்ன ஆகும், எல்லாமே தெரிஞ்சிருக்கும், பொறுமையாக பார்த்துட்டு இருப்பார் குரு, ஓகே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இருந்தாலும் பல விதமான கனவுகளோடு பயணித்து கொண்டிருக்கும் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் எத்தகைய சிறப்பான பலனை தரப்பொழுது என்னெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் செய்ய வேண்டாம் என்றதை சொல்ல போகிறேன். இந்த காலகட்டத்தில் வீடு வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டணும் அப்படின்ற குறிக்கோளோட அதுக்காக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாகவே காத்துட்ருக்கு. அதனால் யாராவது வீடு வண்டி வாங்கணும் அப்படின்னு முயற்சியில் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை தயவு செஞ்சு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதுக்கான முயற்சிகள் நீங்கள் செஞ்சீங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் உங்களுக்கு எப்பவுமே ஒரு சாதகமான விஷயமே இருக்கும். நீங்கள் ஏதாவது டாக்குமெண்டேஷன் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவல் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. மேலும் வங்கிகள் உங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. வீடு வண்டி வாங்கணும்னா உடனே அதுக்கான முயற்சிகளை ஈடுபடலாம். புதிய முயற்சிகள் எதுனா புதிய படிப்புகள் படிக்கணும் அப்படின்றவங்களுக்கும், இல்லை வெளிநாடு பயணத்துக்காக முயற்சி செய்திருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு பயணத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ வீசாலாம் ரெடி பண்ணிவிடுங்க. நீங்கள் வெளிநாடு ட்ரிப்லாம் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய உண்டு. திருமணத்திற்காக காத்துட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய இளைய
இளைய சகோதரம் மூலமாக, இல்லைன்னா மாமான்னு சொல்லக்கூடியவர்கள் மூலமாக, இல்லை தம்பி தங்கச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக உங்களுக்கு திருமண வாழ்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக தாயாரோட சொந்தத்திலையும் உங்களுக்கு பெண்ணார் மகன் அனுமதிக்கான மருமகன் அனுமதிக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் அந்த விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கிளிக் ஆகும். காதல் திருமணங்கள் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இது உடனடி திருமணமாக இருக்கும். அதை மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அடுத்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு ஒரு 3 மாதத்தில் முடிச்சிடணும். 6-7 மாதத்தில் கொண்டு போனீங்கன்னா மேரேஜில் ஒரு பிரேக் ஆகும். அதனால் விரைவு திருமணம் கண்டிப்பாக ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி தான், பேசி முடிச்சுன்னா ஒரு 2 மாதத்தில் முடிச்சிடணும். அது மாதிரி இப்போ நல்ல டைமும் இருக்கிறதுனால ஈஸியாக திருமணத்தை முடிக்கிறதுனா வாய்ப்புகள் அதிகம். ஸோ 2ஆம் திருமணம் சார்ந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பங்கெடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் காத்துட்ருப்பீங்க. இதுக்கு திருமண வாழ்க்கைகள் கசந்திருக்கும். ஸோ அத்தகைய தனுசு ராசி அன்பர்களுக்கு 2ஆம் திருமணம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு தேவையான துணை கடவுள் மூலமாக உங்களுக்கு அமைவதற்கு சான்சஸ் உண்டுங்க. சரிங்க, புதிய முயற்சிகள்லாம் இருக்கும். நாங்கள் புதிய முயற்சியில் இருக்க சக்ஸஸ் ஆகுமா, என்னோட தம்பி தங்கைகள் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னு நினைப்பாரு. ஸோ உங்களோட தம்பி தங்கைகள் சார்ந்த விஷயங்களும் உங்களோட மாமனார் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு சுபமான நிகழ்ச்சிகள் வீட்டில் நடவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். மேலும் வேலை சார்ந்த விஷயங்கள், வேலைக்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையின் மூலமாக, நண்பர்களின் மூலமாக ஒரு வேலை கிடைப்பதற்கான வேலை வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம். பட் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நல்ல பேர் கிடைக்குமே தவிர உங்களோட பொருளாதாரம் சிறிய அளவில் முயற்சியில் தான் கொஞ்சம் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் எதனா பண்ணி வச்சிங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் திகழப்போகிறது. ஆன்மீக சுற்றுலாக்கள் வந்து நீங்கள் செல்வது மிக சிறப்பானது ஒரு பலனை கொடுக்கும். மேலும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு விதமான அழுத்த நிலை ஏற்படும். இந்த கல்விக் கொள்கைகளும் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு புதிய ஒரு பரிணாம வளர்ச்சி. ஸோ கல்விக் கொள்கைகளில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையினர் இசைத்துறையினர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அழுத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அழுத்த நிலையில் சில கலைத்துறையினர் இருப்பதற்கான சான்சஸ் உண்டு. அதனால் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். அரசியல் சம்பந்தப்பட்டுள்ள தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அரசியலில் பெரிய அளவில் கொஞ்சம் பேசுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பல மீட்டிங்கில் நீங்களே முன்னெடுத்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைப்பதற்கான சான்சஸ் உண்டு. மேலும் நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் வார்த்தையில் கண்டிப்பாக கவனம் வேணும். ஏன்னா உங்கள் வார்த்தையில் இருக்க உங்கள் வார்த்தையில் என்ன கவனமாக நீங்கள் பேசுகிறீங்களோ அது பொறுத்து தான் உங்களோட மதிப்பீடு செய்வார்கள். அதனால் தயவு செஞ்சு வார்த்தையில் கவனம் வேணும். யாருக்கும் வாக்குறுதிகள் எதுவும் அள்ளி தெளிக்க வேண்டாம். வாக்குறுதிகளை கொடுத்துட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு அழுத்தமாக இருக்கும். அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்களே அப்படின்ற ஒரு விஷயத்தை திருப்பி உங்கள் முன்னாடி முன்னெடுத்து வைக்கும் பொழுது அது உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும். மேலும் டாக்குமெண்டேஷன்ஸ் விஷயத்திலும் யாருக்காவது செக்கு இல்லை கடன் கொடுக்கறதுல மிக மிக கவனம் தேவை. தற்சமயம் அதை நிறுத்தி வைக்கிறது கொஞ்சம் மிகவும் நல்ல விஷயம் சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வண்டி வாகனங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பேருக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதத்தின் கடைசி பகுதியில் மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணீங்கன்னா கடைசி ஒரு 4 நாள் மாசினா கடைசி ஒரு 4 நாள் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஈஸியாக நீங்கள் எந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அச்சீவ் பண்ணிடலாம். குழந்தை பிறப்புன்னு இல்லை, நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை ஒரு டாக்குமெண்டேஷன்ஸ் முடியணும், இல்லை ஒரு சைட் முடியணும், இல்லை ஒரு ப்ராஜெக்ட் முடியணும்னாலும் கடைசி அந்த 4 நாட்கள் நீங்கள் பயன்படுத்தினா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான வாய்ப்பு காத்து கொண்டிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதகத்தை வச்சு இன்னும் பார்க்கும்பொழுது எல்லா விதமான பலன்களையும் ஈஸியாக தெளிவாக சொல்லலாம். அது மூலியமாக நீங்கள் என்னென்ன விஷயங்களை செஞ்சால் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குமோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை செய்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். சரிங்க, இப்போ உங்களுக்கு எல்லாமே இந்த பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகவும் முக்கியமானது ஒரு பரிகாரமாக இந்த கிணறுலாம் இருக்கும் பாருங்க. இப்போ சில இடத்துல தான் இருக்க ஊர்களெல்லாம் இருக்கும் கிணறுன்னு இருக்கும். இல்லைன்னா உங்களோட தாயாரின் வீடு பூர்வீகம் சார்ந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கோவில்கிட்ட வந்து கிணறு இருக்கும். இல்லை உங்கள் வீட்டிலேயே கிணறு இருந்துச்சுன்னா அங்கே சாமி வச்சு கும்பிட்டுருப்பாங்க. பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் அது சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் செய்யுங்க. உங்கள் கிணறு எங்கே நீங்கள் ஆக்சுவலி கிணறு எங்கே பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடலாம். சரிங்களா, உங்களோட மொபைலில் கூட கிணறு அந்த படம் போட்டு அந்த ஸ்க்ரீன் சேவர் மாதிரி வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள், சரிங்களா, தண்ணி வந்து ரொம்ப பிரபஞ்சத்தில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவோம் H2O. ஸோ அது போல் உங்களுக்கு வளங்கள் அனைத்தும் அதுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் மாசி மாதத்தில் கிணற்றில் இருக்கக்கூடிய, சரிங்களா, ஏதாவது கோவில் குளம் போனீங்கன்னா அந்த கிணத்துல மீன்லாம் இருக்கும், அதுக்கு முடிஞ்ச உணவுகளை நீங்கள் கொடுங்க. இந்த கோவில் குளம் இல்லை, கோவிலில் கிணறு இருந்துச்சுன்னா அதில் உங்களால் முடிஞ்சது அசுத்தப்படுத்தக்கூடாது முக்கியமான விஷயங்கள். சரிங்களா, அந்த கிணற்று நீரில் குளிப்பது மிக சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த சனிக்கிழமைகளிலும் எல்லா சனிக்கிழமைகளிலும் மறக்காமல் குளிக்கிற தண்ணியில், சரி, குளி தண்ணியில் கொஞ்சம் கடல் உப்பை கலந்துட்டு லைட்டாக சின்னதாக மஞ்சள் போட்டுட்டு அது மூலிமா நீங்கள் குளிப்பது, தலைக்கு குளிக்கிறது மிக சிறந்த ஒரு பரிகாரம். உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். உடற்பயிற்சி செய்வது தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக முக்கியமானது ஒரு பரிகாரமாகவும் திகழ்கிறது. நன்றி, வணக்கம்.